IPL 2021 ஆக்ஷன் ஃபைனலி ஓவர். எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஈவெண்ட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நடந்து முடிஞ்சிருக்கு. அதிக பர்ஸ் வச்சிருந்த பஞ்சாப் கிங்ஸ்ல ஆரம்பிச்சு குறைந்த பர்ஸ் அமௌண்ட் வச்சிருந்த SRH KKR வரைக்கும் எல்லாருமே டீசென்ட்டா பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீம்களுக்கு போயிருக்காங்க, யாரு ஹையஸ்ட் பெய்டு பிளேயர், யாரு ஷாக்கிங்லி அன்சோல்டுங்கிற எல்லா விவரத்தையும் குயிக்கா பாத்துருவோம். IPL 2021 ஆக்ஷன் ஆல் டீம் அப்டேட்டட் ஸ்குவாட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. TCN நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு டீமா பாக்கிறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் பத்தி ஒரு சின்ன பிரீஃப். இது மெகா ஆக்ஷன் இல்ல, வெறும் மினி ஆக்ஷன் தான். சோ லாஸ்ட் இயர் ஸ்குவாட்ல இருந்து டீம்ஸ் எத்தனை பேரை வேணும்னாலும் ரீடைன் பண்ணிக்கலாம். ஜெனரலா ஒவ்வொரு வருஷமும் டீம்ஸுக்கு IPL கவர்னிங் கவுன்சில் ஆக்ஷனுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பர்ஸ்ல ஆட் பண்ணுவாங்க, அரௌண்ட் 3 crores. பட் இந்த முறை அதை பண்ணல. லாஸ்ட் இயர் இருந்த அதே 85 கோடி ரூபாய் அமௌண்ட்டுக்குள்ளேயே டீம்ஸ் இந்த இயர் ஸ்குவாட பில் பண்ண சொல்லிட்டாங்க IPL கவர்னிங் கவுன்சில். IPL-லையும் சரி IPL ஆக்ஷன்லயும் சரி எப்பவுமே லாஸ்ட் மினிட் ட்விஸ்ட் இருக்கும். அப்படி 298 பிளேயர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆன இந்த ஆக்ஷன்லயும் ஒரு லாஸ்ட் மினிட் ட்விஸ்ட் நடந்தது. இங்கிலாந்து பவுலர் மார்க் வுட் பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஆக்ஷன்ல இருந்து விலகிறதா அனௌன்ஸ் பண்ணாரு. லாஸ்ட் இயர் கூட மலிங்காவுக்கு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா மும்பை இந்தியன்ஸ் அவரை தான் முதல்ல அப்ரோச் பண்ணாங்க. பட் அவர் நோ சொன்னதால தான் பேட்டின்சனை பிக் பண்ணாங்க. மார்க் வுட்டோட வித்ட்ராலுக்கு அப்புறம் தலைவர் முஷ்பிகர் ரஹீமோட பேரை ஆக்ஷன்ல லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்ணாங்க. இப்படி இந்த இயர் ஆக்ஷனோட ஸ்டார்டிங் வரைக்கும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே தான் இருந்தது. சரி, கதை போதும். 298 பிளேயர்ஸ், 61 ஸ்லாட். எந்த டீம் யாரை பிக் பண்ணிருக்காங்கன்னு குயிக்கா பாத்துருவோம் வாங்க. ஸ்டார்டிங் வித் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஆல்மோஸ்ட் செட்டில்டு ஸ்குவாடு, மிக மிக குறைந்த ரிலீசஸ் தான் இருந்தது. சோ ஆக்ஷன்லயும் பெருசா இவங்களுக்கு வேலை இல்ல. லோயஸ்ட் பர்ஸ் அமௌண்டான 10.75 கோடி வச்சிருந்தாங்க. ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் உட்பட 3 ஸ்லாட்டை ஃபில் பண்ணி ஆகணும். ஆக்ஷனுக்கு வந்தோமா இல்ல பிராண்டட் ஷோரூமுக்கு போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் ட்ரையல் மட்டும் பார்த்துட்டு வாங்காம வந்துருவோமே, அந்த மாதிரி வேடிக்கை மட்டும் பார்க்க வந்தோமான்னு அவங்களுக்கே ஒரு டவுட் இருந்திருக்கும். ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் பிளேயரே வாங்கினாங்க. 30 லட்சத்துக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரான ஜெகதீஷா சுச்சித்தை வாங்கினது தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் த டே. சுஜித்தோட பர்ச்சேஸ்க்கு அப்புறமும் SRH கிட்ட பெரிய மூவ்மெண்ட் இல்ல. ஆக்சலரேட்டட் ஆக்ஷன்ல தானே தலைவன் கேதார் ஜாதவ 2 கோடிக்கு வாங்கி கெத்து காமிச்சாங்க. ஒரு இந்தியன் கேப்டு பிளேயர் அன்சோல்ட் ஆயிருந்தா அது பெரிய எம்பாரஸ்மெண்டா இருந்திருக்கும். நல்ல வேலை தலைவனுக்கு அது நடக்கல. அண்ட் ஃபைனலி ரஷித் கான் முகமது நபி அகாடமில இப்போ முஜிபுர் ரஹ்மானையும் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த 3 பிளேயர்ஸ் தான் SRH-ஓட இன்றைய பைஸ். அடுத்தது கோர்போ லோர்போ ஜீத்போ டீமான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயர்ஸ் வேணா, ஜஸ்ட் பேக்கப் பிளேயர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா இருந்தது பிஃபோர் தி ஆக்ஷன். SRH மாதிரியே 10.75 கோடி பர்ஸ் அமௌண்ட் இவங்க கிட்டயும் இருந்தது. பட் 2 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் உட்பட 8 ஸ்லாட்ஸ் அவைலபிள். ஷகிப் அல் ஹசன் தான் KKR-ஓட ஃபர்ஸ்ட் பிக். 3.2 கோடி ரூபாய்க்கே ஷகிபை அலேக்கா தூக்கிட்டாங்க. பட் மேஜர் விஷயம் என்னன்னா, பங்களாதேஷ் பிளேயர்ஸ் மே நாட் பி அவைலபிள் ஃப்ரம் May 19th சொல்லப்படுது. சோ அது கூட ரீசனா இருக்கலாம் ஷகிப்க்கு பெரிய காம்படிஷன் இல்லாததுக்கு. தினேஷ் கார்த்திக்கு பேக்கப் இந்தியன் விக்கெட் கீப்பரை KKR வாங்கியே ஆகணும்னு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம். சோ எக்ஸ்பெக்டட்லி ஷெல்டன் ஜாக்சனை 20 லட்சத்துக்கு தூக்கிட்டாங்க KKR. ஒரு டீசென்ட் பர்ச்சேஸ் ஆஃப்டர் த ரீசென்ட் சையத் முஸ்தாக் அலி டிராஃபி பர்ஃபார்மன்சஸ். ஆக்சலரேட்டட் ஆக்ஷன்ல KKR-ஓட கை தான் ஓங்கி இருந்தது. ஹர்பஜன் சிங்கை 2 கோடிக்கு எடுத்தாங்க. குல்தீப், வருண் சக்கரவர்த்தி மற்றும் ஹர்பஜன் இப்போ ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஆண்ட்ரே ரசலுக்கு பேக்கப் வேணும்னு கரெக்டா பென் கட்டிங்க தூக்குனாங்க 75 லட்சத்துக்கு. இந்த பிளேயர்ஸ் இல்லாம கருண் நாயர் 50 lakhs, பவன் நேகி 50 lakhs, வைபவ் அரோரா 20 lakhs அண்ட் வெங்கடேஷ் ஐயர் 20 lakhs வாங்கி ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணாங்க KKR. சஞ்சு சாம்சனை கேப்டன் அப்பாயின்ட் பண்ணிருக்கிற ஹல்லா போல் டீம் தான் நெக்ஸ்ட். ஸ்டீவ் ஸ்மித்தை ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் ஷாக் கொடுத்த டீமும் இவங்க தான். டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி யங் இந்தியன் கேப்டனோட சீசனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 37.85 கோடி ரூபாயோட செழிப்பா ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. 9 ஸ்லாட்ஸ் அவைலபிள் இன்க்ளூடிங் 3 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ். RR-ஓட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இந்தியன் ஆல்ரவுண்டர் சிவம் தூபே 4.4 கோடி ரூபாய்க்கு ஒரு டீசென்டான பை தான். அடுத்ததுதான் களத்துல இறங்கினாங்க. செம ஃபைட் ஃபார் கிறிஸ் மோரிஸ். பேட் கமின்ஸோட 15.5 கோடி ரூபாய் ரெக்கார்ட் அண்ட் யுவராஜ் சிங்கோட 16 கோடி ரூபாய் ரெக்கார்டை பிரேக் பண்ணி கிறிஸ் மோரிஸை 16.25 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க RR. தரமான பவுலர், லோயர் டவுன் த ஆர்டர், நல்ல ஹிட்டர். பட் இவரை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி தான் பெரிய பிரச்சனை. ஆன் பேப்பர் ஆர்ச்சர் அண்ட் மோரிஸ் நல்ல காம்போ தான். தென் சப்போர்ட்டிங் காஸ்டுக்கு முஸ்தபிசூர் ரஹ்மானை வாங்கியிருக்காங்க RR. 1 crore முஸ்தபிசூரை தூக்கிட்டாங்க. பெரிய பிட்டிங் வார் இல்ல. பங்களாதேஷ் பிளேயர்ஸோட NOC-யும் இதுக்கு ஒரு ரீசனா இருந்திருக்கலாம். அடுத்ததும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தான். சேத்தன் ஷகாரியா, சௌராஷ்டிராவை சேர்ந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இவரை 1.2 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்.
ஷகாரியாக்கு அப்புறம் ஆர்ஆர் பர்ச்சேஸ் பண்ணது ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கேசி கரியப்பாவை 20 லட்சத்துக்கு வாங்கினாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். சீப் ரேட்ல தென் ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேனா உள்ள தூக்கி போட்டாங்க ஆர்ஆர். லயம் லிவிங்ஸ்டன் at 75 lakhs. தென் ஆகாஷ் சிங் மற்றும் குல்தீப் யாதவ்னு 2 அன்கேப்டு பிளேயர்ஸை பேஸ் பிரைஸ் ஆன 20 லட்சத்துக்கே வாங்கினாங்க. இந்த குல்தீப் யாதவ் கேகேஆர் டீம்ல இருக்காரு, அவரு இல்ல என்பது பின் குறிப்பு. நெக்ஸ்ட் கிங்ஸ் 11 பஞ்சாப் பஞ்சாப் கிங்ஸ். ஜஸ்ட் பிஃபோர் த ஆக்ஷன் பிரான்சைஸை டோட்டலா ரீவேம் பண்ணிருக்காங்க. கிங்ஸ் 11 பஞ்சாபா இருந்த டீம் இப்போ PBKS மாறி இருக்காங்க. அது எப்படி வாத்தியாரே, பஞ்சாப் கிங்ஸை சுருக்குனா PKன்னு தானே வரணும்னு நீங்க கேட்கலாம். PKனா பிரீத்தி குட்டின்னு நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல. சோ KXIP PKன்னு மாத்தாம PBKS மாத்திட்டாங்க. 5 ஃபாரின் ஸ்லாட்ஸ் உட்பட 9 ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணா போதும் 53.2 கோடி ரூபாயில. இதுதான் வாழ்க்கை. ரிகார்டிங் தி ஆக்ஷன் உங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் பிரீத்தி சிங் தான் வந்திருந்தாங்க, அதுவும் ஜிகு மாஸ்க் போட்டிருந்தாங்க. நிறைய பிளேயர்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, பட் 2 பிளேயர்ஸை பிக் பண்ணணும்னு சாலிடா முடிவோட வந்திருந்தாங்க. 2 பிளேயரையும் அழகா தூக்கிட்டாங்க. வேர்ல்டு நம்பர் 1 T20 பேட்ஸ்மேனான டேவிட் மலான வெறும் 1.5 கோடிக்கே எடுத்தது நல்ல ஸ்டீல். பெரிய பிட்டிங் வார் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட இவருக்கு IPL இன்எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாக நிறைய டீம் பிட் பண்ணாம இருந்திருக்கலாம். ரீசெண்ட் பிக் பேஷோட ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸஸும் இதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம். பட் எதிர்பார்த்த மாதிரியே டக்குன்னு பேடல் தூக்கப்பட்டது ஜெய் ரிச்சர்ட்சனுக்கு தான். மோஸ்ட்லி கிறிஸ் மோரிஸ் அண்ட் ஜெய் ரிச்சர்ட்சன்ல யாரை வாங்கணும்னு பஞ்சாப் டிசைட் பண்ணாங்களோ அவங்களை கண்டிப்பா வாங்கிடுவாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஜெய் ரிச்சர்ட்சனை 14 கோடி ரூபாய்க்கு தூக்கிருக்காங்க. ஒர்த் டீல் தான். அடுத்தது ஷாருக் கான், நம்ம தமிழக வீரர். 5.25 கோடி. அம்மோ, 5.25 கோடி ஃபார் ஒரு அன்கேப்டு இந்தியன் பிளேயர். ஒரு IPL ஆப்ஷன் உங்க வாழ்க்கையே மாத்துங்கிறது ஷாருக் கான் விஷயத்துல உண்மையான நிறுவனம் ஆயிருக்கு. அதுவும் SRKவை எடுத்துட்டு பிரீத்தி சிந்தா ஒரு ஸ்மைல் பண்ணாங்க. அதுக்காகவே இந்த ஆக்ஷனை பார்த்திருக்கலாம். ஆக்ஷனுக்கு வரோம், ஒரு 4-5 பேரை கோடீஸ்வரங்களா மாத்திரோன்னு வந்த பஞ்சாப் பிரான்சைஸோட அடுத்த கோடீஸ்வரன் ரிலே மெரிடித். 150 கிளிக்ஸ் அசால்ட்டா போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர். இப்ப ஜெய் ரிச்சர்ட்சனோட சேர்ந்து IPL பேட்ஸ்மேன்களை மிரட்ட வேண்டியதுதான் இவரோட வேலை. இவருக்கான பிரைஸ் 8 கோடி ரூபாய். மோயிசஸ் ஆண்ட்ரிகேஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் பிட்டிங் வார் இருந்தது. டீசென்டான ஆல்ரவுண்டர், பட் 4.2 கோடி ரூபாய்க்கு போவார்னு பெருசா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. பஞ்சாப் கிட்ட இருந்த பர்ஸ் அமௌண்ட்டுக்கு இது ஜுஜுபி பை தான். இந்த முரட்டுத்தனமான ஸ்பெண்டிங்க்கு அப்புறம் ஜலத் சாக்சனா 30 லட்சம், உத்கர்ஷ் சிங் 20 லட்சம், சௌரப் குமார் 20 லட்சம் மற்றும் ஃபேபியன் ஆலன் 75 லட்சம்னு நிறைய ஸ்குவாட் பிளேயர்களையும் வாங்கி ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ். விக்கி பாண்டிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரோட டெல்லி கேபிட்டல்ஸ் டீமை பார்ப்போம். பிஃபோர் தி ஆக்ஷன் டிரான்ஸ்ஃபர் விண்டோல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு டீம் DC ஹர்ஷல் பட்டேல் மற்றும் டேனியல் சாம்ஸை RCBக்கு ட்ரேட் பண்ணிருந்தாங்க. அவங்க ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் 13.4 கோடி பர்ஸ் அமௌண்ட்ல டெல்லி கிட்ட இருந்தது. 3 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் உட்பட 8 ஸ்லாட்ஸ் டெல்லிக்கு அவைலபிளா இருந்தது அட் த ஸ்டார்ட் ஆஃப் தி ஆக்ஷன். மிடில் ஆர்டரை ஸ்ட்ராங் பண்ற விதமா ஸ்டீவ் ஸ்மித்தை 2.2 கோடி கொடுத்து தூக்கிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். பட் ஸ்மித்துக்கு பிளேயிங் 11ல என்ன ரோல் இருக்கும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம ஆப்ஷன் ரிவ்யூல சொல்லியிருந்த மாதிரி இவங்களுக்கு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரோட நீட் இருந்தது. ஹர்ஷல் பட்டேல், துஷார் தேஷ்பாண்டே யாரும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சோ எக்ஸ்பீரியன்ஸ்டு உமேஷ் யாதவ 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க DC. தென் 3 இன்ட்ரெஸ்டிங்கான பைஸ். அஸ்வின் நேத்தி அவரோட யூடியூப் சேனல்ல ரிப்பல் பட்டேல் பத்தி ரொம்ப உயர்வா பேசியிருந்தாரு. சோ ஆப்வியஸ்லி டெல்லி ரிப்பல் பட்டேலுக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் வேற யாரும் போகல. சோ பேஸ் பிரைஸ் ஆன 20 லட்சத்துக்கே ரிப்பல் பட்டேல் சோல்டு டு டெல்லி. ரிஷப் பண்ட்டுக்கு பேக்கப் விக்கெட் கீப்பர் இல்ல, அவங்க ஷெல்டன் ஜாக்சன் ஆர் சிமிலர் விக்கெட் கீப்பருக்கு போய் ஆகணும்னு நம்ம ப்ரிவியூ வீடியோல சொல்லியிருந்தோம். விஷ்ணு வினோத வாங்கி அந்த கேப்பையும் அடைச்சிட்டாங்க டெல்லி, சேம் 20 lakhsக்கு. அடுத்தது ஒன் ஆஃப் த ஸ்டீல்ஸ்னு தாராளமா சொல்லலாம். SMA டிராஃபியோட பெஸ்ட் பவுலரான லுக்மன் மெரிவாலாவை 20 லட்சத்துக்கே வாங்கினது அல்டிமேட் டீல். உமேஷ் அண்ட் மெரிவாலாவோட வரவால இப்போ இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஜென்ட் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. அப்படியே ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டையும் தமிழக வீரர் மணிமாறன் சித்தார்த்தோட அடிஷன் மூலமா ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. 20 லட்சத்துக்கு அவரை வாங்கினது ஒரு எக்ஸலன்ட் பர்ச்சேஸ். அஸ்வின் அண்ட் மிஸ்ராவோட கைடன்ஸ்ல சித்தார்த்தோட கேம் இன்னமும் இம்ப்ரூவ் ஆகும்னு நம்புவோம். தென் டேனியல் சாம்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஒரு பிளேயர் தேவை இருந்தது. 5.25 கோடிக்கு உள்ளே இறங்கியிருக்காரு டாம் கரன். நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர். ரபாடா நாக்கியாவுக்கு சூப்பரான பேக்கப். ஃபைனலா டெல்லியோட பர்ச்சேஸ் சாம் பில்லிங்ஸ். 2 கோடி ரூபாய்க்கு முன்னாள் சூப்பர் கிங்க உள்ள தூக்கி போட்டதோட டெல்லி கேபிட்டல்ஸ் ஆக்ஷன் ஓவர். நெக்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். முன்னாடி சொன்ன மாதிரி டெல்லியில இருந்து ஹர்ஷல் பட்டேல் மற்றும் டேனியல் சாம்ஸ் பிஃபோர் தி ஆக்ஷன் ட்ரேட்ல வாங்கியிருந்தாங்க. அவங்க 2 பேரையும் RCB வெறும் 20 லட்சத்துக்கே வாங்கிட்டாங்க. சோ இந்த 2 பேரோட கம்பைன்ட் அமௌண்டான 40 லட்சம் போக RCB கிட்ட பிஃபோர் தி ஆக்ஷன் 35.4 கோடி ரூபாய் இருந்தது. மிக அதிகபட்சமான 11 ஸ்லாட்ஸ் RCB ஃபில் பண்ணி ஆகணும், இன்க்ளூடிங் 3 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ். விராட் கோலி கேப்டன்சில என்னோட ஐடல் ABD கூட ஆர்டர் தான் என்னோட IPL ஆக்ஷன் விஷன் சொல்லியிருந்தாரு தி பிக் ஷோ கிளென் மேக்ஸ்வெல். சென்னை சூப்பர் கிங்ஸோட செம பிட்டிங் வார், பட் மேக்ஸ்வெலோட விஷன் நிறைவேறிடுச்சு. 14.25 கோடிக்கு RCB மேக்ஸ்வெல்ல தூக்கிட்டாங்க.
கோலி, ஏபிடி அண்ட் பிக் ஷோ தான் IPL 2021 RCB மிடில் ஆர்டர். நாளுக்கு நாள் பெட்ரோல் விலை, டீசல் விலை அண்ட் மேக்ஸ்வெலோட IPL சேலரி மட்டும் கூடிக்கிட்டே போகுதுன்னு சோசியல் மீடியால கலாய்க்கவும் செய்றாங்க. மேக்ஸ்வெலோட மொரட்டு பிட்டுக்கு அப்புறம் 2 யங் இந்தியன் பிளேயர்ஸை சீப்பா பர்ச்சேஸ் பண்ணாங்க RCB. ஃபர்ஸ்ட் சச்சின் பேபி, இவரை பேஸ் பிரைஸ் ஆன 20 லட்சத்துக்கே தூக்கிட்டாங்க. சேம் வே ரஜத் படிதர், மத்திய பிரதேஷோட ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். அஸ்வின் தன்னோட யூடியூப் சேனல்ல இவரை பத்தியும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, நிறைய பேர் பார்த்திருக்கலாம். மேபி RCBயும் பார்த்துட்டாங்க போல, நேக்கா 20 லட்சத்துக்கே தூக்கிட்டாங்க. அடுத்ததா முகமது அசாருதீன், SMA டிராஃபியோட செஞ்சுரியனுக்கும் RCB டீம்ல இடம் இருந்தது, அவரையும் 20 லாக்ஸுக்கே வாங்கிட்டாங்க RCB. இன்னைக்கு RCBயோட டாப் பர்ச்சேஸ்னா அது கைல் ஜேமிசன் தான். 15 கோடி போனா போட்டோம், இப்படி ஒரு தரமான பவுலர் தான் நமக்கு வேணும்னு இறங்கி அடிச்சாங்க. கிறிஸ் மோரிஸ் RRக்கு போயிட்டாரு, ஜை ரிச்சர்ட்சன் KXABக்கு போயிட்டாரு. சோ இன்னொரு பெரிய அமௌண்ட் வச்சிருந்த டீம் RCB எதிர்பார்த்த மாதிரி கைல் ஜேமிசன் RCB தூக்கிட்டாங்க 15 கோடிக்கு. இவருக்கு மட்டும் இந்த IPL கிளிக் ஆனா RCB will be a very dangerous side. மேக்ஸ்வெல் அண்ட் ஜேமிசனுக்கு அப்புறம் RCBயோட மேஜர் பர்ச்சேஸ் ஆல்ரவுண்டர் டேனியல் கிறிஸ்டன், டீசென்டான பவுலர் மற்றும் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் ஹிட்டர். 4.8 கோடிக்கு டேனியல் கிறிஸ்டனை வாங்கியிருக்காங்க RCB. தென் 2 அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் அட் 20 lakhs, சுயேஷ் பிரபு தேசாய் மற்றும் KS பாரத். அடுத்தது சாம்பியன்ஸ் 5 டைம் சாம்பியன்ஸுக்கு வருவோம். ஆக்ஷன் அண்ட் ட்ரேடிங் விண்டோல ஒன் ஆஃப் த பெஸ்ட்னா சந்தேகமே இல்லாம மும்பை இந்தியன்ஸ் தான். லாஸ்ட் டைம் மோர் தென் ஆக்ஷன் ட்ரேடிங் விண்டோ மூலமா டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணிருந்தாங்க. இந்த முறை பிஃபோர் த ஆக்ஷன் எந்த ட்ரேடுமே இல்ல, 15.35 கோடியோட ஆக்ஷன்ல இறங்கினாங்க. 7 ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணணும், குறிப்பா 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ். பிஃபோர் தி ஆக்ஷன் மும்பை கேம்ப்ல இருந்து சொல்லப்பட்ட நியூஸ் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு பெஸ்ட் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் யாரை வாங்க முடியுமோ அவங்கள வாங்கிடுங்கன்னு ரோஹித் சர்மா டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொன்னதா ரிப்போர்ட்ஸ் இருந்தது. கிறிஸ் மோரிஸுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க, பட் RR அண்ட் பஞ்சாப் கூட கம்பீட்டே பண்ண முடியல. 2 டீசென்டான ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலரை நெக்ஸ்ட் தூக்குனாங்க மும்பை. நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் ஆடம் மில்னேவை 3.2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி பைன்னு சொல்ல முடியாது, டீசென்டான பர்ச்சேஸ். அவங்களே ரிலீஸ் பண்ண நேதன் கவுண்டர்னைல இன்னும் கம்மி ரேட்டான 5 கோடி ரூபாய்க்கு பைபேக் பண்ணிருக்காங்க. டவுன் தி ஆர்டர் கவுண்டர்னைலோட பேட்டிங் அவருக்கு இந்த IPL கான்ட்ராக்டை வாங்கி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். மும்பையோட தரமான பர்ச்சேஸ்னா அது பியூஷ் சாவ்லா தான். ஏன்னா அவங்க சாவ்லாவை ஃபர்ஸ்ட் சாய்ஸா வாங்கல, ராகுல் சேருக்கு பேக்கப்பா தான் வாங்குறாங்க. அப்படி பார்த்தா கிளவரான மூவ் தான். பியூஷ் சாவ்லா சோல்டு டு மும்பை ஃபார் 2.5 crore. கைரன் போலார்டுக்கு பேக்கப் இருந்த ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மும்பை. பட் இப்போ ஒரு அப்கிரேடட் பேக்கப்பே மும்பைக்கு கிடைச்சாச்சு. ஜிம்மி நீஷம் டு மும்பை இந்தியன்ஸ் பெர்ஃபெக்ட் பர்ச்சேஸ். பேக்கப் ஆல்ரவுண்டருக்கு மோர் தென் குட் எனஃப் பிளேயர். 50 லட்சத்துக்கு ஒரு ஸ்டீல் தான். தென் யூத்வீர் சரக் அண்ட் மார்க்கோ யான்சனை 20 லட்சத்துக்கு வாங்கினாங்க மும்பை. அண்ட் ஃபைனல் பிளேயர் ஆஃப் த ஆக்ஷன் அர்ஜுன் டெண்டுல்கர் யாரும் எதிர்பார்க்காத விதமா மும்பை இந்தியன்ஸால வாங்கப்பட்டாரு. செம்ம ஷாக் இல்ல? அர்ஜுன் டெண்டுல்கர் டு மும்பை இந்தியன்ஸ் ஃபார் 20 lakhs. ஃபைனலி டு த yellow army. CSKவோட ஹிஸ்டரியிலேயே IPL 2020 சீசன் ஒன் ஆஃப் த ஒஸ்ட்னு தாராளமா சொல்லலாம். சோ IPL 2018ல கம்பேக் கொடுத்த மாதிரி 2021லயும் CSK ஒரு வேற லெவல் கம்பேக் கொடுப்பாங்கன்னு ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. அதுக்கான பேஸ்மெண்ட் IPL 2021 ஆக்ஷன் தான். ஆக்ஷனுக்கு முன்னாடி ஹிஸ்டரி ஆஃப் IPLலயே தங்களோட முதல் ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணாங்க CSK. ராபின் உத்தப்பாவை RR கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. கலவையான விமர்சனங்கள் இருந்தது. ஆக்ஷனோட ஸ்டார்டிங்ல உத்தப்பாவோட 3 கோடி ட்ரேடால 22.9 கோடியா இருந்த பர்ஸ் அமௌண்ட் 19.9 கோடியா CSKவுக்கு அவைலபிளா இருந்தது. 6 ஸ்லாட்ஸ் அவைலபிள் இன்க்ளூடிங் வாட்சனோட அந்த ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட். கிளென் மேக்ஸ்வெலுக்காக இறங்கி அடிச்சாங்க, பட் RCBயோட பர்ஸ் அமௌண்ட் வாஸ் த ஃபைனல் டிஃபரன்ஸ். சோ மேக்ஸ்வெலுக்கு ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ண 14 கோடியில பாதி அமௌண்ட் கொடுத்து 7 கோடி ரூபாய்க்கு மொயின் அலியை தூக்கிட்டாங்க. நல்ல பர்ச்சேஸ். டிபிக்கல் தோனி டைப் ஆஃப் பிளேயர். சென்னையில மேட்ச் நடந்தா மறுபடியும் வலிமை அப்டேட் கேட்பாங்களேன்னு தான் பயமா இருக்கு. CSK IPL ஆப்ஷன்ல கிருஷ்ணபா கௌதம்க்கு போவாங்கன்னு நாம இல்ல சின்ன குழந்தை கூட சொல்லிட்டு தான் இருந்தது. ஆஃப் ஸ்பின்னர் மற்றும் மிடில் ஆர்டர் ஹிட்டர் வேணும். எதிர்பார்த்த மாதிரியே கிருஷ்ணபா கௌதம்க்கு பெரட்டி விடு செதற விடுன்னு சில்லறைய செதற விட்டாங்க. 9.25 கோடிக்கு கௌதம் சோல்டு டு CSK. இவரும் டிபிக்கல் தோனி பிளேயர் தான். சோ பெரிய சர்ப்ரைஸ் எதுவும் இல்ல. பட் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது சென்னையோட சேத்தேஸ்வர் புஜாரா பர்ச்சேஸ். 50 லட்சத்துக்கு புஜாராவை தூக்கியிருக்காங்க. பத்ரிநாத் சாம்பியன்ஸ் CSK சைட்ல ஆடின ரோலுக்கு அப்புறம் பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் இது வரைக்கும் இல்ல. சோ புஜாரா டு CSKவுக்கு நல்ல மூவோ இல்லையோ, இந்தியன் டெஸ்ட் டீமோட தூணா இருக்கிற புஜாராவுக்கு நல்ல மூவ். அவரோட ஸ்டேச்சருக்கு புஜாரா வீட்டுல உட்காந்து IPL பாக்குறது ரொம்பவே தப்பு. தென் CSK நிறைய அன்கேப்டு பிளேயர்ஸை பேஸ் பிரைஸ்லயே பிக் பண்ணாங்க. ஹரிசங்கர் ரெட்டி, பகத் வர்மா மற்றும் மிக மிக முக்கியமா தமிழக வீரர் ஹரி நிஷாந்த் ஆகியவர்களை 20 லட்சத்துக்கே வாங்கினாங்க CSK. ஓவராலா ஒரு நல்ல ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். முக்கியமா இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா this is the time. No fake news, only real cricket updates and analysis தெரிஞ்சுக்க subscribe to தமிழ் கிரிக்கெட் நியூஸ். சரி, ஆக்ஷன்ல உங்க டீமோட பர்ச்சேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த ஒரு பிளேயருக்கு டீம்ஸ் அதிக விலை கொடுத்திருக்காங்க, எந்த பிளேயர் டீம்ஸ் கம்மி விலைக்கே வாங்கியிருக்காங்க? இந்த ஆக்ஷன்லயே உங்களை சர்ப்ரைஸ் பண்ண பை எது?
ஆல்சோ எந்த பிளேயர் அன்லக்கி டு பி அன்சோல்டுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு TCN சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.